குட்டி அக்காவும் சுட்டி பையனும் ஒரு இனிய கதை. ஒரு அமைதியான சின்ன கிராமத்தில் குட்டி அக்கா என்று அழைக்கப்படும் தர்சனா என்ற சிறுமி வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு அருகில்தான் எப்போதும் விளையாடிக் கொண்டிருக்கும் சுட்டி பையன் கவின் இருந்தான். இவர்கள் இருவரும் நல்ல நண்பர்கள். தினமும் காலையில் குட்டி அக்கா பள்ளிக்கு போகும்போது சுட்டி பையன் கதவு வாசலில் நின்று, அக்கா, நாம பள்ளி முடிச்சு பிறகு ஓடிப்போய் விளையாடலாமா என்று கேட்பான். குட்டி அக்கா சிரிச்சு, ஆமாம் தம்பி என்று சொல்லுவாள். பள்ளி முடிந்ததும் இருவரும் ஓடிப்போய் மாமரத்தடியில் சந்திப்பார்கள். குட்டி அக்கா கவினுக்கு படத்தில் வராமல் போன எழுத்தை கற்றுக் கொடுப்பாள். சுட்டி பையன், அக்கா நீங்கதான் ரொம்ப நல்லவங்கன் என்று மகிழ்வான். ஒரு நாள் இருவரும் விளையாடிக் கொண்டிருந்த போது ஒரு குட்டி நாய் வழி தவறி அழுது கொண்டிருந்தது. கவின் பயந்தான். ஆனா குட்டி அக்கா அமைதியாக நாயை அருகே அழைத்து, அது பயந்துடுது, நாம் இதுக்கு தண்ணி கொடுக்கலாம் என்றாள். சுட்டி பையனும் தன்னாலான உதவி செய்தான். அவர்கள் இருவரும் நாயின் வீட்டை தேடி கண்டுபிடித்து அம்மாவிடம் கொடுத்தார்கள். கிராமத்தினர் உங்க இருவருக்கும் ரொம்ப நல்ல மனசு கொண்ட குழந்தைகள் என்று பாராட்டினார்கள். குட்டி அக்கா பெருமையுடன் சிரித்தாள். சுட்டி பையன் அக்காவின் கையை பிடிச்சு, நாம எப்பவும் நல்லதுதான் செய்ய வேண்டும் அக்கா என்றான். அன்றிலிருந்து குட்டி அக்காவும் சுட்டி பையனும் உதவி, அன்பு, நட்பு இந்த மூன்றும் தான் மனிதனின் பெரிய பலம் என்று அனைவருக்கும் கற்றுக் கொடுத்தார்கள்.